லாரியில கூட உங்க ஜாமான் ஏத்துறா தான் நாங்க ஜாமான் ஏத்துவோம். எங்க ஜாமான் ஏத்துறா தான் உங்க ஜாமான் ஏத்து. அதுபோல உங்க ஜாமான் இறக்குனா தான் எங்க ஜாமான் இறக்க முடியுது. அதுபோல காவல் போகும்போது உங்களை கூட்டிட்டு தான் போவோம். சரி. நீங்க வரீங்கல்ல? நாங்க வராமையா? அதான் சொன்னேன் உங்களை இல்லாம போக மாட்டேன். அதுக்கு முன்னால ஒருத்தர் விரும்புறேன். வர்ற ஆளு பூரா ஒருத்தர்கிட்ட இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? அந்த அம்மா நானா ஒருத்தர்கிட்ட போச்சு. ஆட விரும்புறேன், காதலிக்கிறேன் ஒருத்தரை. விரும்புறியா? காதலே இப்பதான் ஆரம்பிக்கிறேன், அதுக்குள்ள என்ன வேலை பண்றீங்க நீங்களாம்? நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி அட போங்க. அதுபோல என்னோட காதலை உங்களுக்கு சொல்றேன். ஆனா ரகசியமா வச்சுக்கோங்க, சொல்ல மாட்டீங்கல்ல. ஆனா உங்களை மட்டும் நம்பவே மாட்டேன். ஏமா? ஏ ஆத்தே, எது நடந்தாலும் அப்படியே சொல்லிடுறேன். ஆமாப்பா சொல்ல மாட்டேன், தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கிறேன். தெரியாத சொல்ல மாட்டேன். சில நேரம் வீடியோ கூட எடுத்துருவாரு. அது தெரியுதுல, போனா என்ன எங்கிட்ட தொலைட்டு வர வர அப்படிதான் நிலைமை ஆயிடுச்சு. யார் எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம வெளியே பாப்பா. சரியா? அது நான் விரும்புறேன்ல, அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆலயமானது மங்கை மனது, அதை கண்டாடும் கொண்டாடும் காலை பொழுது, காலை பொழுது, காலை பொழுது. ஒரு ஆலயமாவது மங்கை மனது, அதை கண்டாடும் கொண்டாடும் காலை பொழுது, காலை பொழுது, காலை பொழுது. ஒரு ஆலயமாவது மங்கை மனது, அதை கண்டாடும் கொண்டாடும் காலை பொழுது, காலை பொழுது, காலை பொழுது. கட்டில் தந்த பாட்டு பாராட்டு, கட்டில் தந்த பாட்டு பாராட்டு, தொட்டில் தந்த பாட்டு தாலாட்டு, தொட்டில் தந்த பாட்டு தாலாட்டு. இளமையில் ஒரு ராகம், முதுமையில் ஒரு பாவம், இளமையில் ஒரு ராகம், முதுமையில் ஒரு பாவம். தேவனின் சன்னதி, தேவியின் நிம்மதி. ஒரு ஆலயமாவது மங்கை மனது, அதை கண்டாடும் கொண்டாடும் காலை பொழுது, காலை பொழுது, காலை பொழுது. ஒரு ஆலயமானது மங்கை மனது, மங்கை மனது, மங்கை மனது. இப்போ ஒரு மங்கை வரா பாருங்க. அவ எப்படி இருப்பா? தங்கை ரொம்ப அழகா இருப்பா. உன்னை விடவா? உங்களையும் விட அழகானவ. நான் முயற்சியா பண்ணுவேன், எப்படின்னு சொல்லாது. அடியே இப்பதான் வந்தீங்களா, வந்தீங்களா? ஆத்தாடி இப்பதான் வந்தீங்களா, அப்பதைய வந்தீங்களா, இப்பதான் வந்தீங்களா, அப்பதைய வந்தீங்களா. சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. யார எப்போ வந்தீங்க? ஆண்டி உன்னோட தாண்டி வந்தேன். என் கூடயா? ஆமா, என் கூட சின்ன எம்கேஆர் தான் வந்தார், பெரிய எம்கேஆர் நீங்க வரலையே. ஏண்டி எங்க? ஆனா உன்னை கொண்டு போயிட வேண்டியதுதான். எங்க கொண்டு போய் கும்பாசம் பண்ணிட. பட்டு வேட்டி எடுக்கட்டுமா, பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா? பட்டு வேட்டி எடுக்கட்டுமா, பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. பட்டு வெட்டி வேணாம் மாமி, பட்டு சட்டை வேணாம் மாமி, பட்டு வெட்டி வேணாம்
வேணாம் மாமி பட்டு சட்டை வேணாம் மாமி வேற என்ன வேணும் உங்களுக்கு? உங்க முந்தான போது மாமி ஏ மாமி முந்தான போது மாமி சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே சோளச்சோறு வேணாம் மாமி கம்மஞ்சோறு வேணாம் மாமி வேற என்ன சோறு ஏ மாமி சொல்லுங்க பழைய சோறு போது மாமி ஏ மாமி பழைய சோறு போது மாமி அப்படி போட சொல்றேன் கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா கறி குழம்பு வைக்கட்டுமா நண்டு குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே கறி குழம்பு வேணாம் மாமி மீன் குழம்பு வேணாம் மாமி வேற என்ன குழம்பு பூண்டு குழம்பு போது மாமி ஏ மாமி பூண்டு குழம்பு போது மாமி சின்ன பொண்ணு நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நல்லா இருக்கா எதுக்கு அதுக்குத்தான். சின்ன பொண்ணு நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நல்லா இருக்கா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே சின்ன பொண்ணு வேணாம் மாமி பெரிய பொண்ணு வேணாம் மாமி வேற எதுக்கு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணா ஆ. நீங்க தான் சும்மா கும்மு இருக்குல்ல நீங்க வந்தா போது மாமி ஏ மாமி நீங்க வந்தா போது மாமி என்ன மாமி நீங்க சொன்னது மாதிரி நானே வர்றேன் அதான் தெரியுது ஆனா நான் வந்து எப்படி பொசிஷன் மட்டும் சொல்லிருங்க ஏய் ஆமா உன்னை பத்தி எல்லா வார்த்தையும் சொல்லிட்டாப்ல குப்பரக்க படுக்கட்டுமா ஒரு சாச்சு படுக்கட்டுமா குப்பரக்க படுக்கட்டுமா ஒரு சாச்சு படுக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே வேணாம் மாமி ஒரு சாச்சும் படிக்க வேணாம் வேற எப்படி மண்டி போட்டுக்க வண்டி ஓட்டு என்ன செய்ய சொல்றீங்க அது செய்ய மாட்டேங்க எனக்கு பழக்கம் இல்ல நான் நின்னுக்கிறேன். அவன் சொல்றத கேட்காதீங்க அவன் ஆகாத வய ஏய், இப்படியே இழுத்து விட்டு உன்னை போயிரு பத்தி எப்படி தெரியாம இருக்கும் இழுத்து விட்டு போயிருவேன் ஐயா வெட்டிக்கார ஐயா என்னடி அடுத்தவங்க பேச கேட்டுத்தான் இப்படி கெட்டு போறீங்க நீங்க எங்கடி நான் எங்கடி கேட்டேன் நல்ல மனுஷனா தானே இருந்தீங்க இருந்தேன் அவன் பேச்ச போய் சின்ன பையன் பேச்ச கேட்டுத்தானே எனக்கு என்ன தெரியும் சொன்னதுதான் நான் கேட்க முடியும் இப்படித்தான் சொல்லுவான் சரி அதை விடுங்க வீடியோல காட்டணும் வீடியோவா ஆனா வீடியோ வேற இதுல 1க்கு 2 3 வீடியோ இவர் என்னமோ இங்க நான் என்னமோ பொழந்து தள்ளுற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு திருப்பிக்கிட்டு எடுக்கிறேன் இருந்தாலும் நீ சுத்தம் அப்படியே இருக்கு இல்லடி ஆம்பளையா வந்து நிக்கையில ஒரு மசினையும் எடுக்காத பொம்பளை வேஷம் போட்டு வந்தா பொழந்துக்கிட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு எடுப்பேன் வேற ஒண்ணும் இல்லடி உனக்கு அப்படியே அந்த வேஷம் அப்படியே பொருந்தது காரணம் என்ன என்ன காரணம் கம்பெனி என்னைய பிடிக்குமா உன்னை பிடிக்குமா அந்த கேமராக்கா இருக்கா என்னைய பிடிச்சி என்ன செய்ய 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை உன் பேண்ட்டுக்குள்ள என்ன கிடக்கு அதுதான் முண்டை இங்கேயும் கிடக்கு ஏய் போய் சொல்லாத அப்படி ஒண்ணு 2 பேரும் கத்தி சண்டைதான் போட்டு விளையாடணும் அப்புறம் அப்படி இல்லவே இல்லைங்கிறா எல்லாம் வந்து நல்ல மனுஷன்தேன் என் மேலே ஆசைப்பட்டீங்க ஆசைப்பட்டு என்ன செய்ய செட்டப் செல்லப்பா கேமரா எடுத்தாதே நீ காப்பாற்றிடுவா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இப்போ முறுக்கு வாங்க போயிட்டு 50 ரூபாய்க்கு விதியத்து வரையிலடா 2 எடுவட்ட வேலை என்னத்தை சொல்ல உங்களெல்லாம் நம்பி நான் வாயை கொடுத்து புடுங்க மாட்டாம கிடக்க ஆண்டவா ஆண்டவா
பசிக்குது என்னத்தையா திங்கன்னு போல இருக்கு முறுக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட்டா 50 ரூபாய்க்கு 2 பேரும் அங்கிட்டே சண்டை ஓட்டுட்டாங்க 1500 சண்டை கொடுமை தானா ஆமாம் என்னத்தை சொல்ல என்னத்தை அவர் மாதிரியாக பார்க்குறீங்க நீங்களாம் வீட்டுக்கு போகலையா இதில் இந்த அத்தா வேற உள்ள கேமராவில் செல்ஃபோன் இல்லை எடுத்து வச்சுக்கிட்டு நாளை புண்ணை விடிய எந்திரிச்சதும் என் மூஞ்சியில் முழி எடுத்து முழிச்சேன்னா பொங்க தலையும் நல்லா இருக்கணாத்தா நெசமாத்தானா எல்லாத்தையும் இருப்பேன் இப்போதைக்கு நல்லாத்தையும் இருப்பேன் காலையில் மேக்கப் அழிச்சிட்டு வெளியில் வந்தேன்னா வண்ணானோடையில் சாணி வர்க்க கூட கூப்பிட மாட்டேன் முகர் லட்சணம் அப்படி அடி வாங்கியிருக்கும் என்னத்தை சொல்ல இந்த காசை வாங்குறதுக்கு நான் படுற பாடு பெரும் பாடு ஆண்டவன் படைத்த படைப்புலையே ஆம்பளையாக பிறந்து என்ன வேஷம்னாலும் போட்டலாம் ஆனால் அந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம் ஒரு வக்கட்டு பந்தை வச்சா ஒரு வக்கட்டு எவ்வுது ரெண்டையும் சேர்ந்து ஒன்று ஓல அமுக்குனா 4 கொக்கி மசுரும் பட்டார்னு விடுங்குது சரி ஊக்க குத்திட்டு வந்தால் ஆடும்போது ஊக்கு கலண்டுக்கிட்டு கவட்டில் ஊற்றி போடுது எவ்வளோ சிரமப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு இந்த காசை வாங்க நான் படுற வாடு நீ விடிய விடிய கறா ரத்தம் கூட வராதா தூமியை குடிக்கி என்னத்தை சொல்ல டிக்காசி அதிகமாக இருக்கான் நானே ஒரு மை செட்டுக்காரு 1க்கு 3 லைட்டை கட்டி வச்சுட்டாரு அதிகமான பவர் 3 லைட்டை கட்டினதுக்கு உள்ள 4 துண்டை வச்சதுக்கு எரிச்ச மசிராக இருக்குன்னு வந்து நிற்கிறேன் இவன் பகுமான மசிருக்கு வர்றேன் என்னத்தை சொல்ல ஆண்டவா ஆனால் இருந்தாலும் எனக்கு நடந்ததை சொல்கிறேன் எல்லாரும் கவனமாக கேளுங்கத்தான் உண்மையிலே பொண்ணாக பிறக்கவே கூடாது பொண்ணாக பிறந்தாலும் என்னைய மாதிரி நொம்பலங்கள்லாம் யாரும் படக்கூடாது ரொம்ப சிரமப்பட்டேன் எதுக்கு பிறந்ததுலேருந்து 25 வருஷமாக நான் வயசுக்கே வரல நானும் போகாத ஆள் இல்லை வைத்தியம் பார்க்குறதுக்கு ஆளுகள்லாம் சொன்னாங்கன்ட்டு மதுரையில் போய் ஒரு மிகப்பெரிய மூலிகை வைத்தியரை சந்திச்சு சரி ஐயா வயசுக்கு வர்றதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன் அப்போத்தான் அந்த வைத்தியர் சொன்னார் வயக்காட்டில் ஒரு மூலிகை இலை கிடக்கு அதை பிடுங்கிட்டு வந்து அம்மியில் வச்சு அரைச்சு சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா நீங்கள் வயசுக்கு வந்துடுவீங்கன்னு சொன்னார் அந்த தகவலை நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன் எம்மா என் கூட படித்த பிள்ளைகள்லாம் சடங்காயிருச்சுங்க என் கூட விளையாண்ட பிள்ளைகள்லாம் சடங்காயிருச்சுங்க நான் மட்டும் இன்னும் வயசுக்கே வராமல் இருக்கேம்மா எனக்கு எப்படினாலும் வயசுக்கு வர்றதுக்கு அந்த மருந்தை அரைச்சி கொடுமான்னு சொன்னேன் எங்கள் அம்மா வயக்காட்டில் போய் அந்த இலையை பிடுங்கிட்டு வந்து அம்மியில் வச்சு அரைச்சி நல்லா 2 டம்ளருக்கு மேலே சாறு எடுத்து கொடுத்துருச்சு போ என் வாயில் விளக்கமாறு பிஞ்சு போகும் நானே வயசுக்கு வர வேதனையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவனுக்கு 1க்கு வருதா எவ்வளோ ரப்பு இருந்தால் வருவேன் பிடிச்சி வெட்டி விட்டுருவேன் ஓடிடு ஆமாம் வயசுக்கு வர்றதுக்கு 2 டம்ளர் நிறைய எங்கள் அம்மாவும் அந்த இலையை பிடிங்கிட்டு வந்தால் அரைச்சி சாறு எடுத்து கொடுத்துருச்சு நானும் வயசுக்கு வரணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நிரம்ப குடிச்சுப்புட்டேன் சரி குடித்ததுக்கு அப்புறந்தேன்னு சொன்னாங்க நான் குடித்தது கடைசியில் அரளி செடியாக இருந்திருக்கு எங்கள் அம்மா ஒரு வயசானவன் போல வயக்காட்டில் போய் அந்த இலையை பிடுங்கணும்னு கண்ணு தெரியாமல் மாற்றி பக்கத்தில் இருந்த இலையை பிடிங்கிட்டு வந்துருச்சு ஐயையோ என்ன போதோ ஏதாக போதோ நினச்சிக்கிட்டே இருந்தேன் பதட்டத்திலே சடங்காயிட்டேன் எப்படி அரளி செடியை கொடுத்தேன் ஆனால் அரளி செடியை கொடுத்து இந்த வந்துட்டியால முணுமுணுன்னு இருக்குன்னா அந்த 3 பீஸ் லைனில் போய் வை போடா எரிச்சலை கிளப்பாதுரா நாங்களாம் இன்னைக்கு காட்டுக்கு போகிறோம் நான் வந்துட்டேன் என் வயசை மாற்றி பேசணுமோ என் தோழியம்மா வந்திருப்பா நான் வள்ளியம்மா வரணும் அவங்களும் வந்தால் தான் இடம் சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் நான் காட்டுக்கு போனதே கிடையாது அதுவும் தான் அது பகலில் மட்டும் ஆனால் என் தோழிமாவை கூப்பிடுவான் அடியே தோழிமா அடியே என்னடி சொல்றி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் எப்படி பார்த்தா நீ தானே அழகா இருக்க எப்படி அது யாருங்க செஞ்சு வச்சா அப்படிதான் இருக்கும் நானா எப்படி நீ இப்படித்தான் நிறைய ஆம்பளை எது பொம்பளைன்னு தெரியாம ஏமாந்து போயிடுறேன் அவர் கூட பாரு எவ்வளவு பெரிய மனுஷன் உன்னை பார்த்து ஏமாந்து போறாரு பொம்பளையா இருக்குமோன்னு நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன் என்ன இப்படித்தான் ஆனா நல்ல பொம்பளையா இருக்கும் அந்த பொம்பளையெல்லாம் நல்ல பொம்பளைன்னு சொல்ல மாட்டேன் பொம்பளை மாதிரி இருக்கு ஒன்னத்துக்காக டூப்ளிகேட்டா இருக்கு முகம் விட்ட மாதிரி பார்க்க அழகா இருக்கேன்னு ரசிக்கிறார் வேற இல்ல ரொம்ப அழகா இருக்கீங்க ஆமாடி அப்பா வந்தாரா தம்பி சொல்லிட்டாப்ல சொல்லி சூப்பரா பண்ணுவீங்க ஏங்க நீங்க ஏழை
என்னடி இது உன் பிள்ளையா? ஏய் ஆனந்தி, ஐயா மாமா என்னடி என் மயனை பாருங்க மாமா. என்ன உனக்கு இப்படி வளர்ந்து தொங்குது முன்னாடி? முன்னாடி மசுரா கோயிலுக்கு வச்சிருக்கேன் தாயமங்கலம் முத்துமாரிக்கு. இது யாரு உன் மயனா? அம்மாவை பார்த்தா எப்படிப்பா தெரியுது? ஏலே ஒரு சந்தோஷம் ஊஞ்சலோட கண்டினே ஒரு சங்கீதமான பாட வந்தேனே. முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை கிட்டிட சித்திரை வந்து ஆனே மலை தேனே இவ செந்தூர பொட்டு வச்சாய் போது இன்ப தேரேறி செல்லும் காலம் எப்போது. முல்லை மலர் கொடியே பக்கம் வந்தாலேன மோகவன குயிலே சொர்க்கம் வந்தாலேன கொத்துமலர் கொடியை நீரான் தொட்டாலேன முத்துமணி சரத்தில் கையும் தொட்டாலேன தேயும் கையே அழகிய கலை நிலவே விரைந்தேவா மனம் வரும் பூவிது மன்னனிடம் மயங்குது. ஒரு சந்தோஷம் ஊஞ்சலோட கண்டினே ஒரு சங்கீதமான பாட வந்தேனே. உன்னை என்னும் பொழுது நானும் உண்டாகிறேன் ஆசை என்னும் மலைகள் என்னை கொண்டாடுகிறேன். கன்னி வெளி இசைவில் காதல் தேரோடுது காதலில மயில்கள் எங்கே நீராடுது. நான் உனக்கெனவே பிறந்தவள் நீ தொடவே வளர்ந்தவள் உன்னருகே இருக்கையில் பொன்னுலகம் தெரியுது விருந்துன்னை அழைக்கிறதே விரைந்தேவா மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது. முத்து சிரித்தது மலை வெடித்தது முத்திரை கிட்டிட சித்திரை வந்தது மானே மலை தேனே. சந்தோஷம் ஊஞ்சலோட கண்டினே ஒரு சங்கீதமான பாட வந்தேனே. ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே ஒரு சங்கீதமான பாட வந்தேனே. மங்களம் உண்டாகட்டும் சத்யபிரியா. நல்லா இருமா. யாரும் அந்த பொம்பளை புதுசா இருக்கு? அம்மா வணக்கம்மா. ஆத்தா இன்னொரு தடவை சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. ஐயோ இன்னொரு தடவை சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. யா புள்ள திரும்ப அம்மா. திரும்ப ஏம்மா? வாய் இங்க போங்கிட்டு போங்கிட்டு போ இங்க போங்கிட்டு போ. ஏம்மா ஏம்மா வாங்கிட்டு வாங்கிட்டு போ. என்ன வரீங்க? என்ன என்ன அம்மா என்ன தெரியும்? ஒரு சுத்துங்க சுத்துங்க. ஐ என்னடி அப்படியே இருக்கு? பின்னாடி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உன் பெயர் என்ன? அழகான பேருமா. அழகான பேர் என்ன பேர்? பேரை சொல்றடி இருடி. இருடி அருடி. ஏய் என்ன நீ இப்பதான் புதுசா வந்திருக்கிற? வந்தோடனே வாடி போடி நான் கூப்பிடுறேன்னா எனக்கு தெரிஞ்ச வயசுல இருந்து ஒரு தோழி அவ பேர் என்ன கூப்பிடலாம். தெரியுமா? நீ புதுசா வந்த பிள்ளை பேர் சொல்லி கூப்பிடுப்ல. சரிங்கம்மா. சத்யபிரியா. சத்யபிரியா. ஆ அவ பேர் சத்யபிரியா. அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? ஷோ என் பேரு ஆனந்திமா. அம்புட்டு ஒரு குட்டையில ஒரு மட்டையா இருக்கு. ஆமாங்கம்மா. ஆனந்தி. ஆமாங்கம்மா. சரி என்ன இப்படி வந்திருக்கீங்க? என்ன எதுக்காக கூப்பிடுங்க? காவலுக்கு போகணுமா? இல்ல பாக்குறதுக்கு ஆளு லட்சணமா சரி. அழகா வடிவமா அப்படியே அம்சமா இருக்க. அழகா இருந்து என்ன செய்ய? ஆளுல அழகு வேலையில. என் அழக நீங்க தான் மெச்சுக்குங்க. இல்லம்மா அழகு ஆளுல அழகுல எல்லாம் குறைச்சல. ஆமாங்கம்மா. ஆனா குரல் வித்தியாசமாக இருக்கிறது. ஆமாங்கம்மா. ஏமா அப்படி? ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் இடத்தை பார்க்கும்போது மனசுக்கு வர்ணிக்கிறது சந்தோஷம் தோணுது. ஆமாங்க. வர்ணிக்கலாம் நினைக்கிறேன். பறவையில வந்துருச்சு. அடடா. ஒரே வரட்டு பறவையிலாம் போனா பாப்பா இல்லைன்னா மரியாதையா நம்ம போயிடலாம். இப்படி ஒண்ணு சேர்ந்துக்கிறேன். ஆளும் 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 ஆண்டவன் போற்றிடும் அதிகாரம். ஆளும் 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 ஆண்டவன் போற்றிடும் அதிகாரம். ஆளும் 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 ஆண்டவன் போற்றிடும் அருளாளம். வானிலை வட்டமிட்டு வந்து சேரும். வானிலை வட்டமிட்டு வந்து சேரும். வண்ண வண்ண கிளிகளும் பிடிவாரும். வண்ண வண்ண கிளிகளும் பிடிவாரும். சோ, சோ, சோ. 哦。
பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு உனக்காக சுமந்ததில்ல வாழை இளங்கண்ணு ஆமாங்கம்மா. அப்படி யாராவது வந்து என்ன கூப்பிடுங்க. சரிங்க. ஆளோளம். சோ ஏய் போயில சொல்லிட்டு போறது வரையில மட்டும் சொல்றீங்களா நல்லா ஏண்டி ஊரை கெடுத்த முண்டை ஏடி இது என்ன பழக்கம் டி என்ன அதானே வர்ற அதெல்லாம் வரும்போது சொல்ல போகும்போது சொல்ல மாட்டீங்க வேலை முடிஞ்சது சொல்லாம போயிட்டேன்னு சொல்லி மனசு சங்கடப்படுறீங்களா? சரி மாமா, சொல்லிட்டே போறேன். எப்படி சொல்லிட்டு போற சும்மா இருந்தீங்கன்னா வா வா டேய் விழுந்து கும்பிட்டு போடி பெட்டிக்கார மாமா. என்னடி அண்ணா நீ நல்லா செய்வீங்க தம்பி சொன்னா இந்த மாற்றம் இல்ல போங்க